வந்து நான் சேலம்ல லோக்கல்ல இங்க பாலிமர்ல தான் ஃபர்ஸ்ட் நான் போய் ஒரு இன்டர்வியூ போயிட்டு எனக்கு வந்து கேம்பெயினிங் பண்றதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டேன். அவங்களும் கொடுத்தாங்க. ஸோ ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் தான் வந்து சேலம்ல தான், அங்கதான் ஃபர்ஸ்ட் என்னோட ஷூட் இருந்துச்சு. அது வந்து சேம் இதே தான், ஒரு 1 hour ஷூட். அது நம்ம கட் ஷாட் தான், லைவ் கூட இல்லை, ரெக்கார்டட் தான். நம்ம பேச 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 கட் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பேசணும் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா இந்த ஷோரூமோட பேர் சொல்லிட்டு நான் இங்க இருக்கேன் அப்படின்னு. இதுக்கு நான் ஒரு 20 டேக் எடுத்திருப்பேன். ஹாய், அவ்வளோ ஃப்ரெண்டு வரல, நமக்கு ஃப்ரெண்டு சொல்லவா தெரியாது. கேமரா ஆன் பண்ண பயங்கரமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதானே. கேமரா ஆன் பண்ணோன்னே ஹாய், அவ்வளோதான் ஃப்ரெண்ட். அந்த கேமராமேனுக்கு அவருக்கு திட்டவும் முடியல. என்னன்னு திட்டுவாரு, ஒன்றும் பண்ணல. அப்படி இப்படின்னு அன்னைக்கு ஒரு ½ டே, ஒரு அரை மணி நேரத்தில் எடுக்க வேண்டியது ஒரு ½ டே எடுத்தோம். அதுக்கப்புறம் என்னை கூப்பிடவே இல்லை அவங்க. திட்டிருந்தா கூட பரவாயில்ல, என்னை கூப்பிடவே இல்லை. ஸோ எனக்கே ரொம்ப கில்ட்டு ஃபீல் ஆயிடுச்சு. நல்லா பேசுவேன் நான், நார்மலாக நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கதை பேசுனா அவ்வளோ கதை பேசுவேன். பட் ஒரு கேமரா ஆன் பண்ணோன்னே எனக்கு பேசுறதுக்கு வரலங்க. ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே இருக்கோம், வெல்கம் டு த ஷோ அப்படின்னு எனக்கு சொல்றதுக்கு வரலங்க. அப்புறம் நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். நிறைய கண்ணாடி முன்னாடி நின்னெல்லாம் சத்தமாக பேசுறது, கண்டினியூட்டியாக வந்து பேசுறது. டிவிலெல்லாம் இந்த ஆங்கரிங் பண்ணுவாங்க இல்லையா, அப்போல்லாம் வந்து சன் மியூசிக்லாம் வரும். சன் மியூசிக்கில் வந்து நிறைய ஆங்கரிங் பண்ணுவாங்கல்ல, அவங்க பேசுகிற ஸ்லாங்கு அதெல்லாம் பார்த்து பேசி 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 அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு சேனலில் போய் அப்ரோச் பண்ணாங்க போல். இன்னொரு சேனலில் போய் கூப்பிட்டாங்க. அப்புறம் அவங்களும் சரின்ட்டு வான்னு சொன்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க லைவ் தான் கொடுத்தாங்க. பயம், ஐயோ ரெக்கார்டர்னா கூட நடுவில் டேக் எடுத்துக்கலாம், கட் பண்ணிக்கலாம். 1 hour லைவ், நம்ம என்ன பேச போறோன்னே தெரியல. உள்ளலாம் பயங்கர ஷிவரிங்க. ஆனால் பேசி முடிச்சிட்டேன். அது வந்து சும்மா ஜாலி லைவ், இந்த சாங்லாம் கேட்டு போடுவோம்ல, என்ன கேட்க முடியும் அவங்க கிட்ட. அவங்க கால் பண்ணுவாங்க, ஹலோ வணக்கங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, இன்னைக்கு என்ன சாப்பாடு, வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க, என்ன பாட்டு பிடிக்கும், என்ன. ஸோ அதுவே தான் கால்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் அது 1 month கண்டினியூவாக எனக்கு ஷூட் இருந்துச்சு. நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டேன். ஸோ நான் ஒரு 12 years சேனலில் ஒர்க் பண்ணேன். லாஸ்ட்டாக ஒரு 3-4 yearsக்கு அப்புறம்லாம் ஷூட் யார் நிலா அப்படின்னா அவங்க எந்த டீட்டெயிலுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த கடை தான்ப்பா, அவ்வளோதான், இந்த கடைக்கு இன்றைக்கி விளம்பரம் முடிஞ்சிச்சு. என்கிட்ட 1 hour பேசினாலும் பேசுவேன், 2 hours பேசினாலும் பேசுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட சேலரி ஒரு ப்ரோக்ராமுக்கு 200 rupees. லாஸ்ட்டாக நான் முடிக்கும் போது நான் வாங்கினது 5000 rupees. வெறும் 200 rupees. இன்னும் எனக்கு தெரிஞ்சு 500 rupees கொடுப்பாங்க இங்கே லோக்கல் சேனலில். சேட்டலைட்லலாம் சேலரி இருக்கும், இங்கே லோக்கல் சேனல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக 500 ரூபாய் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ நான் ஃபஸ்ட் வாங்கினது 200 rupees.